டெபுட்டி சிஎம் அடக்கி வாசிக்கிறாங்களோ என்ற ஒரு கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு கருத்து கணிப்பு இல்லைங்க. நம்ம துக்ளக் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம். அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. துக்ளக்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதயா என்பவர் ஒரு பேட்டியில பேசும்போது சொல்றாரு, அவர்களுக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு கூட ஆல்மோஸ்ட் 19% மக்கள் தாவேகா பக்கம் தான் ஓட்டு போட போறாங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை எனக்கு தெரிஞ்சது என்று ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். இன்றைய கள நிலவரம் இதுதான். இன்னும் அடுத்த நாட்கள் இப்படி நிறைய பேருக்கு ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சி இல்ல, அதற்கும் மேல அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதை போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில தாவேகாவினுடைய எழுச்சி ரொம்ப பெருசுங்க. கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டினுடைய தொடர்ச்சி, அதற்குள் தற்போதைய கருத்து கணிப்பில் 2ஆம் இடத்தில் நாம் இருப்பது மகிழ்ச்சி. அடுத்தடுத்து கருத்து கணிப்பில் 1ஆம் இடத்திற்கு வரப்போவோம், அதுதான் தொடர்ச்சி. அதற்கு காரணம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எழுச்சி. இதை காலத்தால் யாரும் மாற்ற முடியாதது. இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகிற மிக முக்கியமான படம். சரி, ஓகே, அது நடக்கும்போது மக்கள் புரிந்து கொள்வாங்க. இப்ப என்னால நடந்துகிட்டு இருக்கு.